நம்மளை சீன்றவங்கள நம்ம பதிலுக்கு சீண்டலாம், ஆனால் திருப்பி அது நமக்கே ரிவெஞ்ச் ஆகிடக்கூடாது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு விவசாயிக்கு நரி மேல பயங்கரமான கோவம். என்னன்னு பார்த்தா டெய்லியுமே அவரோட கோழியை ஒரு எலும்பு கூட மிச்சம் வைக்காம அந்த நரி சாப்பிட்டு போயிருது. நரிக்கு எப்படியாவது முடிவு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால ஒரு நாள் ராத்திரி அந்த நரி வரதுக்காக பதுங்கி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நரியும் வருது. நரிக்கு பின்னாடியே போய் ஒரு சாக்கு பைய வச்சு அந்த நரியோட முகத்தை மூடி அதை கட்டி போட்டுறாங்க. போதை எப்படி பழிவாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு துணியில மண்ணெண்ணெயை நினைச்சு அந்த துணியை நரியோட வால்ல கட்டி அதுல தீ பொருத்தி விட்டு அந்த நரியை ஓட விட்டுறாரு. என்னோட கோழிகளை இப்படி பண்ணதுக்கு உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், எப்படியாவது போய் ஒளிஞ்சிரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போயிடுறாரு. அந்த நரியோ போறதுக்கு வேற வழி இல்லாம இவரோட பயிருக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிருது. குமிஞ்சு இருந்த இவரோட நெல் குமிழ்லையும் பக்கத்துல இருந்த வைக்கோல் மேலையுமே இந்த நரி போயிருது. அந்த நரி மேல இருந்த தீ இந்த பயிர் ஃபுல்லாவே இப்ப தீயாயிருது. அந்த விவசாயி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எடுக்கிற ரிவெஞ்ச் திருப்பி நம்மள அதை அட்டாக் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.